இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். और यीशु मसीह के नाम से हम आप सबका स्वागत करते हैं. இந்த மார்னிங் மெடிடேஷன் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். और ये सुबह के समय में मेडिटेशन के द्वारा आपसे बात करने में हम बहुत खुश हैं. ஒரு வேத வசனத்தை கூட இன்றைக்கு தான் தியானிக்கலாம். और इस समय एक वचन की ओर अपने ध्यान को देंगे. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். और मत्ती सुसमाचार उसका 5वां अध्याय उसका 4था वचन. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். और धन्य वे जो शोक करते हैं क्योंकि वे शांति पाएंगे. துயரப்படுகிறது என்பது எந்த மனுஷனுக்கும் பிடிக்காத ஒன்று. जो शोक करते हैं ये मनुष्य को बिल्कुल भी नहीं पसंद है. ஆனா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். यहाँ पे वचन में लिखा गया है, यीशु मसीह कहते हैं जो शोक करते हैं वो शांति पाएंगे. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்மை துயரப்படுத்துகிறது. हमारे जीवन में कई सारे कार्य हमारे जीवन में हमें शोक को लेके आते हैं. ஆனால் எப்படிப்பட்ட துயரத்தை நாம் அனுபவித்தால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். और कैसे शोक को हम अपने जीवन में लेके आएंगे तो हम शांति पाएंगे. ஒரு வேத வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். हम एक वचन को हम पढ़ेंगे. லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. और लेवी व्यवस्था उसके 26वां अध्याय उसका 16 वचन इस तरह से लिखा गया है. நீங்கள் அவ்வாறு செய்தால் நான் உங்களுக்கு மோசமான தீமைகளை உருவாக்குவேன், நோய்களையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரச் செய்வேன், அவை உங்கள் கண்களையும் ஜீவனையும் கெடுக்கும், நீங்கள் செய்யும் பயிர் விளைச்சலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது, உங்கள் பகைவர்கள் உங்களது விளைச்சலை உண்பார்கள். तो मैं तुमसे यह करूंगा, अतः मैं तुमको बेचैन करूंगा और श्रयोग और ज्वर से पीड़ित करूंगा, और इसके कारण तुम्हारी आंखें धुंधली हो जाएंगी और तुम्हारा मन अति उदास होगा. துயரப்படுதல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை மார்னிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. और शोक का ये अर्थ इंग्लिश में बताया गया है कि मॉर्निंग करके बताया गया है. மார்னிங் அப்படி தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா புலம்புதல். और मॉर्निंग का हम हिंदी में देख सकते हैं उसका है कि शोक मनाना. ஒரு மனுஷன் எப்போது புலம்புவான்? और एक मनुष्य किस समय में शोक मनाता है? அது என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா பர்னிங் ஹார்ட், நொந்து போன ஒரு இருதயம். और उसका अर्थ बताया गया है एक उदास मन बताया गया है. ஒரு மனுஷனுக்கு துக்கம் வரும்பொழுது ரெண்டு விதமாய் தன் வாயை பயன்படுத்துவான். और जब एक मनुष्य को दुख आता है उस समय अपने मुंह को दो शब्द के द्वारा वो प्रयोग करता है. புலம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन में लिखा गया है कि शोक मनाओ. புலம்புவதல் என்றால் என்ன? और शोक मनाना क्या है? ஆண்டவரே, कि प्रभु இந்த வேதனை, और ये दुख, இந்த பிரச்சனை और ये कठिनाई எனக்கு வருவதற்கு और मेरे जीवन में आने के लिए என்ன காரணம்? मेरे जीवन में आने का क्या कारण है? என் தவறை சொல்லி காட்டுங்க, और मेरे गलतियों को आप बताइए, எனக்கு உணர்த்துங்க. आप मुझे सिखाइए. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது और उस समय परमेश्वर हमें जब उस गलतियों को बताएगा அந்த குற்றத்தை மன்னித்து और उस गलती को माफ करके நமக்கு ஆறுதல் செய்வார். और हमें आराम देगा. இதற்கு பேருதான் துயரப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उसी का अर्थ शोक मनाना कहा गया है. புலம்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और शोक मनाना कहा गया है. இதை விட்டுவிட்டு और इसको छोड़ के நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், और मैंने किसका क्या बिगाड़ा है, கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறீர், और परमेश्वर क्यों मेरी ये गलतियों को निकाल रहा है, கடவுளை நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம், और परमेश्वर को विश्वास करके मुझे क्या मिला, இப்படிப்பட்ட வார்த்தைகள் और इस तरह के कार्य மர்மரிங், और इस तरह के कार्य मर्मरिंग करके कहा गया है, முறுமுறுத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कुड़कुड़ाना करके कहा गया है. அப்போ நம்ம லேவியராகமம் புத்தகத்துல வாசித்த அந்த வார்த்தையின்படி और जैसे हम इस लेवी व्यवस्था वचन में जैसे कि हमने पढ़ा, கர்த்தர் நமக்கு ஏன் துயரத்தை அனுமதிக்கிறார்னா, और परमेश्वर क्यों हमारे जीवन में शोक को लेके आता है, இருதயம் சோர்ந்து போகத்தக்க பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறார்னா, हमारे जीवन में क्यों इतना उदास भरा एक दुखी भरा जीवन हमें क्यों परमेश्वर देता है, ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் और परमेश्वर की आज्ञाओं को ना मानते हुए பாவம் செய்து पाप करके அவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கும்போது, और उसके जो वो नहीं चाहता ऐसे एक मार्ग पे जब हम चलते हैं, நாம் இருதயம் சோர்ந்து போகும்படியாக பிரச்சனைகளை அவர் அனுமதிக்கிறார்.
और ऐसे हमारा मन उदास होने के लिए परमेश्वर ऐसे इस दुखी कार्य को हमारे जीवन में करता है। இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னுடைய தவறுதான் காரணம் என்று உணரும்போது और जब हम इस बातों को मान लेते हैं कि ये दुख जो मेरे जीवन में आया है वो मेरे कारण ही आया है, உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது जब हम उसको मानकर उसको हम जब माफी मांगते हैं அந்த பாவத்தை மன்னித்து और उस पाप को माफ करके நமக்கு அவருடைய ஆறுதலை தருகிறார் और वो अपने आराम अपने को देता है। சங்கீதத்தின் புஸ்தகம் और भजन संगीता 30ஆம் அதிகாரம் उसका 30वां अध्याय 11வது வசனம் சொல்லுகிறது, उसका 11वां वचन इस तरह से कहा गया है, என் புலம்பலை और मेरे शोक को மாற்றி उसको बदल कर ஆனந்த களிப்பாக்கினீர் और आपने एक आनंद भरा जीवन बना दिया என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார்। और इस तरह से भजन लिखने वाला कहता है, புலம்பலுக்கும் और शोक मनाना முறுமுறுத்தலுக்கும் और कुड़कुड़ाना வித்தியாசம் இதுதான்। और उसका यही अंतर है। நாம் துயரப்பட்டு புலம்பும் போது और जब हम मन उदास होकर जब हम शोक मनाते கர்த்தர் हैं ஆறுதல் தருகிறார்। परमेश्वर हमें आराम देगा। துயரப்பட்டு முறுமுறுக்கும் போது और जब हम शोक मनाकर जब हम कुड़कुड़ाते நாம் हैं தேவனை கோபமூட்டுகிறோம் என்று அர்த்தம்। और उसका अर्थ है जब हम परमेश्वर को हम गुस्सा दिलाते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் और इजरायली लोगों ने முறுமுறுத்து उनने कुड़कुड़ाकर தேவனை கோபமூட்டி और उनने परमेश्वर को गुस्सा दिलाकर அவர்கள் அழிந்து போனார்கள்। और वो नाश हो गए। நாமும் முறுமுறுக்க கூடாது और हमें कुड़कुड़ाना नहीं है என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார்। और इस तरह से परमेश्वर हमें बताता है इस नए नियम में कि हमें नहीं कुड़कुड़ाना है। நான் துயரப்படும் போதெல்லாம் और जब हम शोक मनाते हैं நம்முடைய தவறு என்ன और हमारी क्या गलती है என்று உணரும் போது उसको हम जब मानते हैं தேவ ஆறுதலை பெற்றுக்கொள்வோம்। वो परमेश्वर के आराम को हम प्राप्त करेंगे। இந்த வார்த்தையின்படி நாம் கடைபிடிக்கும் போது और इस वचन के द्वारा जब हम उस पे चलेंगे துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், और जो शोक मनाते हैं वह शांति पाएंगे நாம் தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வோம்। और वो परमेश्वर के आराम को पाएंगे। கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக। और परमेश्वर ही हम सबको आशीष देवे। आमीन। आमीन।